வணக்கம். ராஜராஜன் தர்பாரில் வரலாற்று துளிகள். 1 ஜனவரி 1894 இந்த வருடம் இந்திய விஞ்ஞானிகளில் ஒருவர் என்று கருத சொல்லப்படும் சத்யேந்திரநாத் போஸ் என்பவருடைய பிறந்த தினம். இவர் கல்கட்டாவில் பிறக்கிறார். இவர் கல்கட்டா யூனிவர்சிட்டியிலே பட்டம் பெறுகிறார். அதுக்கப்புறம் ஒரு லெக்சராக இருந்து கொண்டு தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸில் ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறார். புது விதமான விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் திடீர்னு கண்டுபிடிக்கிறார். ஆனால் அது எப்படி வெளியில் கொண்டு வருதுன்னு தெரியல அவருக்கு. முக்கியமாக இந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படி சொல்லுவோம் இல்லையா, பிளாங்க்ஸ் ரேடியேஷன்லாம், அதை பற்றி ஒரு கன்வென்ஷனல் ஃபிசிக்ஸ் படி இல்லாமல் ஒரு தனி விதமாக அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடை இவராக கண்டுபிடிக்கிறார். அதை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறார். அதை யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ரிஜெக்ட் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் தைரியமாக ஆல்பர்ட் எயின்ஸ்டீனுக்கு அனுப்புகிறார். அவருடைய கண்டுபிடிப்பை ஆல்பர்ட் எயின்ஸ்டீன் அதை பார்த்துட்டு அரண்டு போயிடுறாருன்னு சொல்லலாம். அசந்து போகிறதோட அரண்டு போகிறார் என்று சொல்லலாம். அவர் இவரை உடனே கூப்பிட்டு பேசுகிறார். கூப்பிட்டுட்டு அங்கே வர சொல்கிறார். ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போது இவரோட கொண்டு வந்தது பார்த்தோன்னா இந்த மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்வெல் அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன்லாம், அதுக்கப்புறம் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், இது எல்லாத்தையும் விட அதெல்லாம் கன்வென்ஷனல் ஃபிசிக்ஸில் இருக்கிற சில கான்செப்ட்ஸ், இது எல்லாத்தையுமே ஒரு வித்தியாசமான முறையில் இவர் அதை அப்படியே மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் இவர் அந்த கண்டுபிடிப்பு இருந்தது. அவர் எயின்ஸ்டீன் இவரை பார்த்தோன்னு கேட்குறாரு, இது ஒரு குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு பெரிய புரட்சியை செய்ய போகிறது, அப்படியேட்ட கண்டுபிடிப்பு இது, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இவர் போஸ் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் எயின்ஸ்டீன் என்ன பண்ணுறார், இவர் கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் ஜெர்மனில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை வேர்ல்டு லெவலில் அது பப்ளிஷ் பண்ண வழி செய்கிறார். எயின்ஸ்டீன்கிறது உலகமே பாராட்டக்கூடிய வியந்து போற்றக்கூடிய ஒரு பெரிய விஞ்ஞானி. அவர் இந்த நம்ம இந்திய நாட்டில் பிறந்த ஒரு போஸ், அவர் கண்டுபிடிச்ச ஒரு சின்ன கண்டுபிடிப்பு அவ்வளோ பெரிய ரெகக்னிஷன் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் போஸோட கண்டுபிடிப்பை பயன்படுத்தி எயின்ஸ்டீன் பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறார். அந்த கண்டுபிடிச்சது எல்லாத்துக்குமே அவர் தன் பெயரை போட்டிருந்துருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணாமல் அவர் கண்டுபிடிச்ச எல்லாத்துக்குமே இவருடைய பெயரையும் சேர்த்து அவர் வெளிவிடுகிறார். அதுதான் அவருடைய பெருந்தன்மை என்று சொல்லலாம். போஸ் எயின்ஸ்டீன் கான்ஸ்டன்ட், போஸ் எயின்ஸ்டீன் காண்டன்சேட், போஸ் எயின்ஸ்டீன் டிஸ்ட்ரிபியூஷன், போஸ் எயின்ஸ்டீன் கோரலேஷன், இது போல் எயின்ஸ்டீன் கண்டுபிடிச்ச பல இதுக்கு போஸோட பேரை கூட சேர்த்துக்கிட்டு அவர் வெளியிட்டு ஒரு இந்திய விஞ்ஞானியின் புகழை உலகளவில் உயர்த்திய ஒரு பெரும் அந்த மனது கொண்டவர் அந்த எயின்ஸ்டீன் என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவருடைய போஸோட அந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் வச்சு அவர் ஒன்று இதை கண்டுபிடிக்கிறார். நம்ம அட்டாமிக் உள்ள எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதை தவிர்த்து இன்னொரு சப் அட்டாமிக் பார்ட்டிக்கிள் ஒன்று இருக்குது அப்படின்றது மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் பிரகாரம் அவர் ப்ரூவ் பண்ணுறார். அதை யாரும் அப்போ ஏற்றுக்கல, அது யாருக்கும் அது புரியவும் இல்லை. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1995, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதை எக்ஸ்பெரிமெண்ட்டாக கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஒரு சப் அட்டாமிக் பார்ட்டிக்கிள் எலக்ட்ரான், புரோட்டான் மாதிரி இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போசான்னு ஒரு பேரை வைக்கிறாங்க. போஸோட பேரை அதுக்கு வைக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய பெருமை நம்ம இந்திய விஞ்ஞானிக்கு என்று நினைத்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய உலக அளவில் கண்டுபிடிப்புகள் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. அது இடத்துலையும் பார்க்கும்போது அந்த கண்டுபிடிப்புகளுக்கு நம்ம இந்திய விஞ்ஞானிகள் பேரை வைக்கப்பட்டிருக்கிறதுன்றது ஒரு 2-3 விஷயங்களை மட்டும்தான் சொல்லலாம். முக்கியமாக சன்லைட் அட்மாஸ்பியருக்குள்ளே வரும்போது ஸ்கேட்டர் ஆகி அந்த வானமும் கடலும் ஏன் நீலகடலமாக இருக்கிறது என்று கண்டுபிடித்தவர் சர் சி.வி. ராமன். அதுக்கு உலகளவில் ராமன் எஃபெக்ட் என்றே பெயர் வைக்கப்பட்டது. அதேபோல் பார்த்தோன்னா ரெண்டாவது சூரியன் அளவுக்கு மாஸ் இருக்கிற, சூரியனை விட அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் வெடித்து காலப்போக்கில் வெடித்து சிதறிவிடும் அப்படின்னு ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறார் சந்திரசேகர் என்பவர். ஸோ அந்த லிமிட்டுக்கு சந்திரசேகர் லிமிட் என்று உலக அளவில் இன்றும் விஞ்ஞானிகளால் அழைக்கப்படுகிறது. அந்த வரிசையில் பார்க்கும்போது
இந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகிள் ஆட்டத்துக்குள்ள அணுவில் உள்ளே இருக்கிற எலக்ட்ரான் புரோட்டான் மேலே மூன்றாவது ஒரு வேறு பார்ட்டிகிள் ஒன்று இருக்குது, சப் அட்டாமிக் பார்ட்டிகிள். அந்த பார்ட்டிகிளுக்கு வந்து போஸோட ஈக்குவேஷன் பயன்படுத்தி அதை கண்டுபிடித்ததுனால் அதுக்கு வந்து போசான் என்ற பெயர் வந்து வைக்கப்பட்டிருது. போஸோட பேரே அதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இது எவ்வளோ பெரிய பெருமை என்று நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த உலக அளவில் நம்மளுடைய பெருமையை நிலைநிறுத்திய சத்யேந்திரநாத் போஸ் அவர்களை எண்ணி ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படக்கூடிய ஒரு தினம் இன்று என்று சொல்லலாம். இந்த வேலுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.